தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை மே 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கடந்த ஒரு மாதமா நீடித்து வந்த அரசியல் சஸ்பென்ஸிற்கு நாளை விடை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை பெறாமல் தொங்கு சட்டசபை அமைந்தால் எந்த கட்சி அல்லது கூட்டணி ஆட்சியை அமைக்கும், அந்த சூழல்ல ஆளுநர் என்ன முடிவை எடுப்பார் என்பது குறித்து இப்போ நாம பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. பெரிதாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அமைதியான முறையிலேயே தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த சூழல்ல தான் நாளைய தினம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் 118 தொகுதிகளில் வெல்லும் கட்சியே ஆட்சியை பிடிக்கும். தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சியை தீர்மானிக்க போகும் அந்த மேஜிக் நம்பர் எட்டப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு இப்போதே உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழக அரசியல்ல வழக்கம் போலவே இந்த முறையும் இருமுனை போட்டித்தான் பிரதானமாக உள்ளது. திமுக, அதிமுக கட்சிகள் வலுவான கூட்டணியை உருவாக்கியும் இருந்தன. இது தவிர சீமானின் நாம் தமிழர் கட்சி, விஜயின் தமிழக வெற்றி கழகமும் களத்தில் இருந்தது. பல்வேறு செய்தி நிறுவனங்கள் நடத்திய எக்ஸிட் போல் முடிவுகள் குழப்பத்தையே ஏற்படுத்தியும் இருந்தன. சில சர்வேக்கள் திமுக முன்னிலை வகிக்கும் என்றும், சில அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றும் கணித்திருந்தன. இதன் மூலம் களத்தில் இரு கட்சிகளுக்கும் இடையே மிக கடுமையான போட்டி நிலவுவது உறுதியாகியிருந்தன. வாக்கு எண்ணிக்கையின் இறுதியில் எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் பெரும்பான்மை 50% இடங்களுக்கு மேல் கிடைக்காத சூழல் உருவானால் அது தொங்கு சட்டசபை, அதாவது ஹங் அசம்பிளி எனப்படும். இத்தகைய சூழல்ல தமிழகத்தில் ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்பதில் ஆளுநருக்கு பெரிய பங்கு இருக்கும். ஆளுநர் யாரை முதலில் ஆட்சி அமைக்க அழைக்கிறாரோ அவரே அரசை அமைப்பார். சர்காரியா கமிஷன் பரிந்துரைப்படி முதல்ல தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தால் அவர்களுக்கு முதல் வாய்ப்பு தரப்படும். அடுத்த அதிகபட்ச இடங்களை பெற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு தரப்படும். அதாவது பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் பிற கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரும் தனி பெறும் கட்சிக்கு வாய்ப்பு தரப்படும். அடுத்ததாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பான்மையை பெறாத கட்சிகள் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தால் அந்த தரப்பிற்கு வாய்ப்பு தரப்படும். அடுத்து சில கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு தர மற்ற கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்கும் சூழல் உருவானால் அவர்களுக்கும் வாய்ப்பு தரப்படும். அதே நேரம் இது பரிந்துரை தானே தவிர விதிகள் இல்லை. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அதிக இடங்களை பெற்ற கட்சியை தான் ஆளுநர் கட்டாயம் அழைக்க வேண்டும் என்ற விதிமுறை இல்லை. யாரால் நிலையான ஆட்சியை தர முடியும் என்று ஆளுநர் கருதுகிறாரோ அவரை அவர் ஆட்சி அமைக்க அழைக்கலாம். இதனால் தொங்கு சட்டசபை அமையும் போது ஆளுநரின் பங்கு முக்கியமானதாக மாறும். ஆளுநர் யாரை அழைத்தாலும் அவர் குறிப்பிட்ட காலத்திற்குள், பொதுவாக 15 நாட்களில் சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஒருவேளை ஆளுநர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அரசியல் கட்சிகள் கருதினால் அவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடலாம். அதே நேரம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 2026 தமிழக தேர்தல் முடிவுகள், அடுத்த சபாநாயகர் போன்ற விவாதங்களும் மற்றொரு புறம் வெளியாகி கொண்டு வருகிறது. அதிலும் திமுகவை பொறுத்தவரை இடஒதுக்கீடு விஷயத்தில் எப்போது கவனமாக காய்களை நகர்த்தும். அது அமைச்சர் பதவியானாலும் சரி, சபாநாயகர் பதவியானாலும் சரி. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த நிலையில் ஆவுடையப்பன், பூங்கோதை, சுப்புலட்சுமி, ஜெகதீசன் ஆகியோரில் ஒருவருக்கு சபாநாயகர் பதவி கொடுக்க போட்டு வைத்த திட்டங்கள் ஏமாற்றம் அளித்தன. இவர்கள் யாருமே வெற்றி பெறவில்லை. இதையடுத்து இஸ்லாமியர்கள் இருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட நிலையில் கடைசி நேர தேர்வாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் வென்ற அப்பாவு தேர்வானார். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் 4ஆம் தேதி வெளியாகின்றன. கடந்த தேர்தலை போல் இல்லாமல் இம்முறை எக்ஸிட் போல் முடிவுகள் குழப்பிவிட்டிருக்கிறது. திமுக, அதிமுக, தவிக என 3 கட்சிகளுமே ஆட்சி அமைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. தொங்கு சட்டமன்றத்திற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது பிரதான திராவிட கட்சிகளின் தலைமையை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் திமுக சற்று நம்பிக்கையுடன் காத்து கொண்டிருக்காங்க. இவர்கள் எடுத்த ரகசிய சர்வே ஏஜென்சிகள் அளித்த கள நிலவரங்கள் உள்ளிட்டவை ஆட்சியை பிடிக்க போதுமான பெரும்பான்மையை அளித்துவிடும் என்று தெரிவித்துள்ளது. இதில் மற்றொரு சிக்கலும் இருக்கு.
இருக்கின்றது. தனித்து ஆட்சி அமைக்கும் அளவிற்கு வெற்றி கிடைக்குமா, இல்லை 2006ஆம் ஆண்டை போல கூட்டணியாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் தான் தனிப்பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அடுத்த சபாநாயகர் யார் என்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. வழக்கமான வயதில் மூத்தவருக்கு தான் சபாநாயகர் பதவி வழங்குவாங்க. அப்போதுதான் அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் மரியாதை செலுத்தவும் அவரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் வசதியாகவே இருக்கும். அப்படி பார்த்தால் திமுகவில் ஏராளமான மூத்த தலைவர்கள் இருக்கின்றனர். அவை முன்னவரும் அமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறார். ஆனால் கழகத்தின் மூத்த தலைவராக இவர் பார்த்த அரசியலும் தேர்தலும் பதவிகளும் ஏராளம். எனவே இம்முறை போட்டியிடாமல் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பளிக்க கட்சி தலைமை அறிவுறுத்தியது. ஆனால் விடாப்பிடியாக உடல்நலம் குன்றிய சூழ்நிலையிலையும் அறிவாலயத்திற்கு வந்து சீட் கேட்டு வாங்கிவிட்டார். இவர் அடுத்த 5 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக இயங்குவது கடினம். ஏற்கனவே சபாநாயகர் பதவி வகித்த அப்பாவு அவர்களும் பரிந்துரை பட்டியலில் இருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து 17வது சட்டமன்றத்தில் புதியவர்கள் பலர் எம்எல்ஏக்களாக தடம் பதிக்க அதிக வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதனை கருத்தில் கொண்டு புதிதாக ஒருவருக்கு சபாநாயகர் பதவி அளிக்கலாம் என்ற யோசனையும் திமுக தலைமையிடம் உள்ளது. அப்படி பார்த்தால் மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் சர்ச்சையாகி வருகிறது. எப்படியும் இதனை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்புடன் இருக்கின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மசோதாவை எதிர்ப்பதாக குற்றம் சாட்டுவர். அதேபோல கடந்த முறை தேர்தல் வெற்றிக்கு பின்னரே சபாநாயகர் யார் என்ற விவாதமும் உருவானது. இம்முறை முன்கூட்டியே பேச தொடங்கி இருக்கின்றனர். தாவேகா விஜயுடைய வருகையால் குழம்பி இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் இன்னும் 2 நாட்கள் பொறுத்திருங்கள், அதன் பிறகு இது பற்றி பேசலாம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி தற்போது எடப்பாடி பழனிசாமியின் சேலம் இல்லம் திடீர் அரசியல் நகர்வுகளின் மையப்புள்ளியாக மாறியிருக்கிறது. ஆம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை ஆகியோர் சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. என்னவாய் இருக்கும்? பொதுவாக கருத்து கணிப்புகள் வெளியான பிறகு பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் அமைதி காப்பது வழக்கம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பே கருத்து கணிப்புகள் என்பது திமுகவின் பித்தலாட்ட நாடகம், இதை கண்டு அதிமுகவினர் யாரும் மனம் தளர வேண்டாம் என்று மிகவும் காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, வரலாற்றில் பல முறை கருத்து கணிப்புகளை தகர்த்தெறிந்துதான் அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கையையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு எடப்பாடி விதைத்தார். இவ்வளவு உறுதியாக அறிக்கை வெளியிட்டவர் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தனது நம்பிக்கைக்குரிய தளபதிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தியது ஏன் என்ற கேள்விதான் தற்போது எழுந்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மேற்கு மண்டலத்தில் அதிமுகவின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பது குறித்து SP வேலுமணியிடம் எடப்பாடி பழனிசாமி விரிவாக கேட்டறிந்ததாகவும் சொல்லப்படுகிறது.